அண்ணா ஒரு 1 hour அண்ணா இந்த டிரைவர் வந்தவொடனே லோடு ஏற்றி அனுப்பி விட்ரு சரிங்களா? சரி ரைட். தண்ணி அடிச்சிருக்கியா? சொன்னாக்களு போ, வீட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் போ. வேண்டாம் சொன்னாக்களு போன்ட்டேன், டென்ஷன் ஆக்காத என்னைய. நான் லோடு நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, பார்த்துக்கணும்னா தந்தாதான் போவேன். சட்டையில கை வைக்க, சட்டையில கை வைக்க, தண்ணிய போட்டு வண்டி கேட்கணும். இப்படி தண்ணிய போட்டு வந்து நிக்க வண்டி சாவி கேட்கான். அவர் தண்ணி அடிச்சாலும் ஒழுங்கா வண்டி ஓட்டிடுவாருண்ணே, அவர் நல்ல டிரைவர் தானே. எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் தெளிவா வண்டி ஓட்டிடுவானா? ஏமா இப்படி சொல்லிதாமா கொல்ல பேர் கொண்டுட்டு இருக்கான். ஏமா ரீசெண்டா கூட ஒரு காலேஜ் பஸ் தண்ணி அடிச்சுட்டு ஒருத்த வந்து எழுதிட்டான், வண்டி எடுத்துட்டு போய் ஆட்டோ மேல ஏத்தி அதுல 3 பிள்ளைல ஒரு பிள்ளை செத்துட்டுமா, எக்ஸாம் எழுதுற போல. என்னமோ ஓனர் மேல தப்பு. இந்த நாய்ங்க வரும்போது இப்ப இவன மாதிரி வந்து சாவி கேட்டா எந்த ஓனரும் கொடுக்க மாட்டான் சரியா? இவங்க சாவி வாங்கும் போது தெளிவா இருக்கானுங்க, அதுக்கு போறவங்களே தண்ணியை போட்டுதானுங்க. இவன் ஒண்ணு சொல்லு தப்பா நினைக்காத சரியா? ஏய் தண்ணி அடிச்சுட்டு வண்டி எடுக்கிறவன் தாய்ட்டு விபச்சாரம் பண்ணது சமம் நினைக்கிறோம்லண்ணா. ஏய் இப்ப ரோசை வருதுல, அம்மா சொன்ன ஒரு ரோசை வருதுல, ஒண்ணும் தெரியாது புள்ளையில போய் ஏற்றி கொள்ள இது இல்ல. இதுல வேற நீங்க ஜோக்கிய மாதிரி பேச முடியாது. இதுல வேற உங்க அடிச்சுட்டு வையன், அடிச்சா செத்துருவான் குடிக்கார கேஸ் நம்ம பேர்ல பாஞ்சிரும். அந்த பயம் ஒருத்தங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் மட்டும் சொல்லட்டும், குடியார ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணா அந்த நேரத்துல கைய கால உடங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் உயிரோட போக மாட்டீங்கள. சொன்னா கேள்றான், லைஃபை வம்பாக்காதண்ணா. டிரைவர் தொழிலும் டாக்டர் தொழில் மாதிரி தான்ண்ணா. நீ போய் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வண்டி ஓனர் 4 நாளா நிக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு கேசு அலைவடா. அவ என்னடா செய்வா? அவ பொம்பளையா இருந்துட்டு இப்படி அநியாயம் பண்ணுதுலடா. கவர்மெண்ட் விக்கலானே, அத பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஏமா கவர்மெண்டே இந்த கெட்டதை கொடுத்தா கூட நம்ம நல்ல பழக்க வழக்கம் இருக்குன்னு நினைக்கிறோமா சரிங்களா? எதையுமே நீ அரசியல் ஆக்காதீங்க, நீ அரசியல்வாதியும் ஆக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நல்லா இருப்படா, உன்னை கூட பிறந்தவனா நினைக்கிறேன். எந்த முதலாளியுமே என்ன தொழிலாளி கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான்டா. ஆனா எங்களோட சேஃப்டி முக்கியமா இல்லையா? வாகனத்தை வந்து ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கங்க சரிங்களா? நல்லா இருக்குமா? தெளிவாயிட்டா நாளைக்கு வந்து வேலைக்கு வந்து சேர சொல்லு சரியா? வாரேன்.